இதற்கிடையில் வந்து சித்தார்த்தோட நீங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஒர்க் பண்ணீங்க. அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? அதான் சார், இப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு சின்ன கமலஹாசன் மாதிரி தெரியும் சார் அவர். நான் பார்வதியை வந்து இன்னொரு வெர்ஷனை மேல் வெர்ஷன்னு சொல்லாங்க சித்தார்த்தை. வந்து மொபைல் தூக்கி போட்டார்னு அவ்வளோதான். நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் ஓப்பன் பண்ணவே மாட்டீங்க, ஓப்பன் பண்ணவே முடியாது. நீங்கள் சம்டைம்ஸ் லஞ்ச் பிரேக்கில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஷார்ட்டுக்கு நடுவில் நீங்கள் பார்க்கவே முடியாது அவர். நீங்கள் மொபைல் தொடவே மாட்டார், லஞ்சில் தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணார். அப்புறம் ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை, நாங்கள் நடிக்கணுமா வேண்டாமா, அப்படி ஃபோக்கஸ்டாக ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் சார் அப்படி வரும். கரெக்ட். இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு டெடிகேட்டட். அவர்கிட்ட கதை சொல்லி முடித்தோன்னே சார், அந்த படத்தில் ரொம்ப ஒரு ஐகானிக் சீன் ஒன்று இருக்குது சார். ஒரு அம்மா சொல்லுவாங்க, எப்போ நான் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் சட்டை, உங்கள் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் நாங்கள் போட்டுப்போம், ஆஹா எங்களுக்கு நல்லா இருக்கே, நாங்கள் ஆம்பளை சட்டை போட்டுக்கிறோம், நான் பெருமையாக தான் பார்க்குறோம். ஆனால் எங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் ஏன்டா சேலை கட்டினா மட்டும் உங்களுக்கு கேவலமாக தெரியுது, நைட்டி போட்டால் கேவலமாக தெரியுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீன் இருக்குது சார். அது இப்போயும் அந்த சீனை பற்றி பேசுவாங்க. அந்த சீனை கேட்ட உடனேயே இது வந்து ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட இப்படி சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு பையனை பார்த்து, டேய் அம்மா பொம்பளை ட்ரெஸ் போட்டால் கேவலமாக இருக்குன்னு அவன் தாம்மா நினைக்கிறான், டேய் அவன் இங்கே நினைக்கிறான், அவன் இங்கே நினச்சான் பொம்பளை ட்ரெஸ் போட்டால் கேவலம்னு நீ நினச்சதுனால தானே அந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கு போட்டு விட்ட அப்படின்னு கேட்பாங்க சார். இந்த ட்ரெஸ்ஸை தான் அவன் அந்த கேரக்டருக்கு போட்டிருப்பான், நீ உன் மனசுக்குள்ளே அது இருக்கிறதுனால தான் நீ போட்டு விட்ட அப்படிங்கும்போது அவன் ஷாக் ஆகி நிற்பான் சார். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹீரோவை டிகிரேட் பண்ணுற விஷயம், ஸோ கால். அது கேட்ட உடனே சார் நான் இந்த படம் பண்ணுறேன்னா இந்த சீன் இல்லைன்னா நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு சார். என்ன ஜென்ரஸ் மைண்டட் சார், என்ன இந்த கதை, அதாவது சார் நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லா மணி வந்து ஒயிட்டில் வாங்குற ஒரே ஹீரோவாக இருப்பார்னு நினைக்கிறேன் நான். கம்ப்ளீட் ஒயிட்டில் தான் வாங்குவார்.